நண்பர்களே வணக்கம். நான் உங்களை சந்திச்சு ரொம்ப நாளாகுதுன்னு நினைக்கிறேன். பல வேலை நிமித்தமாகவும் அது உங்களை சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. நண்பர்களே, நாம் பொதுவாக உங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் பற்றியும் விவசாய நிகழ்ச்சிகளை பற்றியும் நாம் நிறைய பேசியிருக்கிறோம். பொது பொது விவரங்களை கூட நான் உங்கள்கிட்ட நிறைய பகிர்ந்துருக்கிறேன். நாம் விளையாட்டு பற்றி இதுவரைக்கும் நம்ம சேனலில் பேசிக்கிட்டது இல்லை. முதல் முறையாக விளையாட்டை பற்றி நாம் இன்றைக்கி பேச போகிறோம். நண்பர்களே, ஒரு பெரும் நகரம் அதனோட அருகாமையில் இருக்கிறத பொதுவாக புறநகர் பகுதின்னு சொல்லுவோம். நான் வாழ்ந்துட்டுருக்க குறுக்குவளையம் கிராமம், அதனோட இப்போ அருகாமையில் இருக்கக்கூடியது கொடுவாய். கொடுவாயை பொறுத்த வரைக்கும் இன்னும் அரசாங்க பதிவேடுகளில் நகரம் என்று குறிப்பிடப்படாமல் இருந்தாலும் மக்களால் அது டவுன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பகுதி. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், அதனுடைய அருகாமையில் இருப்பது திருப்பூர். இப்போ அது மாவட்டமாக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட தலைநகரமாக இருக்குது. அது பெருநகரம், டாலர் சிட்டின்னு பொதுவாக சொல்லுவோம். அந்த பின்னலாடை தொழிலில் மிகப்பெரிய உயரத்தை எட்டி நிற்கிறது திருப்பூர். அதனுடைய புறநகர் பகுதி மாதிரியே இது செயல்படுறது கிட்டத்தட்ட கொடுவாய். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நிறைய தொழில்நிலத்தில் அடைஞ்சு கிடக்கிறதுனால அதனுடைய விரிவாக்கத்துக்காக வேண்டி இந்த புறநகர் பகுதியை நோக்கி நகருவாங்க. அந்த வகையில் கொடுவாயும் இந்த வளர்ச்சிக்குள்ளே வந்திருக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட இந்த பகுதியில் விளையாட்டு சார்பான ஒரு அழுத்தமான ஒரு அமைப்பு இல்லைங்கிறது ஒரு குறையாக விளையாட்டு ஆர்வலர்களும் பொதுமக்களாலும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த ஒரு குறையை போக்குறதுக்காக வேண்டி இப்போ கிரிக்கெட் ஆர்வலர்கள்லாம் ஒரு 150 பேர் சேர்ந்து கொடுவாய் பிரீமியர் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கிரிக்கெட் போட்டிகளை நடத்த இருக்காங்க. அதனுடைய துவக்க விழா ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற்று முடிஞ்சிருச்சுங்க. எதிர்வரும் ஞாயிறன்று இந்த போட்டிகள் தொடங்க இருக்குது. இந்த போட்டிக்கான மைதானத்தை ஆர்பிஆர் நிறுவன குழுமம் தந்திருக்கிறதா அந்த கொடுவாய் பிரீமியர் லீக்குடைய முன்னணி நிர்வாகிகள் சொன்னாங்க. அதே போன்று இந்த போட்டி நடப்பதற்காக வேண்டி உங்களுக்கு கொடுவாயினுடைய வணிகர்களும் பொதுமக்களும் பல ஸ்பான்சர்ஸாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். எதிர்வரும் ஞாயிறன்று முதல் போட்டி நடக்கிறதா அதனுடைய நிர்வாகிகள் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி இந்த தகவல்கள்லாம் நான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறேன். ஏன் இது இன்னமும் டெவலப் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளைய தலைமுறை பண்பட்ட தலைமுறையாக மாறணும்னு கேட்டிங்கன்னா விளையாட்டு அவசியமானது. அந்த விளையாட்டை ஊக்கப்படுத்த வேண்டியது கடமை பொதுமக்களுக்கும் மற்றும் வணிக சங்கங்களுக்கும் மற்றும் இன்னும் பிற அமைப்புகளுக்கும் அரசு சார்பு அமைப்புகளுக்கும் கூட இருக்குது. வெற்றி தோல்விகளை தாண்டி அங்கே ஒரு குழு மனப்பான்மை வருங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இது மாதிரியான அமைப்புகள் பலதும் உருவாகி ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும் நடுத்தர வயது மக்கள் மத்தியிலையும் இது பெருமளவு பரவுச்சுன்னா பல நல்ல ஒழுக்கங்கள் இதன் மூலயமாக வந்து சேரும். இளைஞர்களுடைய கவனம் சிதறடிக்கப்படாமல் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏப்ரல் 13, 2022 துவக்க விழா நடைபெற்று முடிஞ்சிருச்சு. எதிர்வரும் ஞாயிறன்று கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சுக்கங்களேன், அதில் முதல் போட்டிகளிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. பெருவாரியான மக்கள் இதில் கலந்துக்கிட்டு இதுக்கு ஆர்வம் தரணும்னு கொடுவாய் பிரீமியர் லீக்கோட உறுப்பினர்கள்லாம் பொதுமக்களை கேட்டுக்கிறாங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல முயற்சி. இது வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். என்னோடய சமூக வலைதள பக்கத்தில் இது போன்ற நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வரதில் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய முயற்சி வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். மேலும் பல தகவல்களை நீங்கள் அந்த நிர்வாகிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இது போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
சவுண்டு எடுக்கிறேன். இது இப்போ டப்புன்னு அடிக்கிறது இருக்குல்ல, வச்சுடுங்க. புரியுதா? இருங்களா, எடுக்கவே இல்லை. அப்படியே போனோம் கோபால்ண்ணா, அப்படியே போங்க, அப்படியே போங்க, அப்படியே போங்க, அப்படியே போங்க. இருங்க 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 இருங்க. ஓகே ரைட். ஆ